அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். நான் ராணுவ விஞ்ஞானி டாக்டர் வி டில்லிபாபு பேசுகிறேன். பெங்களூருவில் விமான என்ஜின் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் கடல் நீரை தேடி அலைந்தார்கள். பெங்களூருவுக்கு அருகில் கடல் இல்லை என்பது நமக்கு தெரியும். கடல் நீர் விஞ்ஞானிகளுக்கு தேவைப்பட்டது. ஏன் கடல் நீர் தேவைப்பட்டது? ஏவுகணைகள் தாக்கி பயிற்சி பெறுவதற்காக இலக்கு விமானங்கள் பயன்படுத்தப்படும். டார்கெட் ஏர்கிராஃப்ட். இந்த இலக்கு விமானங்கள் இலக்குகளை சுமந்து கொண்டு வானில் பறக்கும். அப்போது பறக்குகிற அந்த இலக்குகளை நோக்கி ஏவுகணைகள் செலுத்தப்பட்டு பயிற்சி நடைபெறும். இந்த பயிற்சிக்கு பிறகு இலக்கு விமானம் கடலில் விழும். கடலில் விழுந்த இலக்கு விமானத்தை மீட்டெடுத்து சில பல பராமரிப்பு பணிகளை செய்து அதை மறுபடியும் நாம் பயன்படுத்துவோம். அப்படி கடலில் விழுகிற விமானத்தினுடைய என்ஜின் கடல் நீரால் பாதிக்கப்படும். ஆக இந்த உப்பு நீரால் என்ஜின் பாதிக்கப்படாத அளவுக்கு என்ஜினை நாம் வடிவமைக்க வேண்டும். அப்படி நாம் வடிவமைத்த என்ஜினை பரிசோதிக்கவும் வேண்டும். பரிசோதிப்பதற்காக சி டங்கிங் டெஸ்ட் என்கிற கடல் அமிழ் சோதனையை விஞ்ஞானிகள் செய்கிறோம். அந்த சோதனையை செய்வதற்கு கடல் நீர் தேவை. பெங்களூருவில் கடல் நீர் கிடைக்காமல் உப்பை நீரில் கரைத்து அந்த உப்பு கரைசலை பயன்படுத்தி வெற்றிகரமாக இந்த சோதனை செய்யப்பட்டது. இப்படி இந்த விமான என்ஜின் சோதனைக்கும் 4வது பெங்களூரு புத்தக திருவிழாவிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பெங்களூருவில் தமிழ் புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது. கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த நண்பர்கள் இதற்கான முக்கிய முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். பிற தமிழ் அமைப்புகளை சேர்ந்த நண்பர்களும் இதில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த கண்காட்சிக்கும் நான் பேசிய விமான என்ஜின் சோதனைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சோதனைகளை நமது இராணுவ விஞ்ஞானிகள் செய்கிறார்கள். அப்படி பாதுகாப்பு தொடர்பான சுவாரஸ்யமான சோதனைகளை எல்லாம் தொகுத்து வெள்ளோட்டம் வெல்லட்டும் என்ற தலைப்பில் நான் தமிழில் புத்தகமாக எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் 4வது புத்தக திருவிழாவில் வெளியிடப்பட இருக்கிறது. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வு இருக்கிறது. நிலா தமிழர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் புத்தகத்தை வெளியிடுகிறார். நிகழ்வில் நான் உங்களை சந்திக்க விழைகிறேன். நிகழ்வில் நம்மோடு ஆதித்யா L1 என்கிற சூரிய ஆராய்ச்சி விண்கலனை செய்த விஞ்ஞானி நிஹர்ஷ் ஷாஜி அவர்களும் நம்மோடு பங்கேற்கிறார்கள். நீங்கள் அனைவரும் புத்தக கண்காட்சிக்கு வாருங்கள்.